இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீன்லேயே ராதிகா கோபி கிட்ட சொல்லுவாங்க, நான் வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்ப போகிறேன் அப்படின்னு. உடனே கோபி ஷாக் ஆகி கேட்பாங்க, ஏன் ராதிகா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ராதிகா சொல்லுவாங்க, நீங்கள் நெஞ்சு வலின்னு கால் பண்ணப்போ நான் எடுக்கலை, அதுக்கு என்ன ரீசன் நான் உங்கள்கிட்ட நிறையா தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபோன் எடுக்காத நான் குற்றவாளி ஆகிட்டேன், ஒரு தடவை ஃபோன் எடுத்தால் அவங்க தியாகி ஆகிட்டாங்க, அதுக்காக என்னை இப்படி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே கோபி அப்படின்னு கோவமாக பேசுவாங்க. அதுக்கு கோபி சொல்லுவாங்க, ஏன் ராதிகா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் என் குடும்பத்தோட கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் கல்யாணம் பண்ணப்போ இருந்த மாதிரி இல்லை, அதுக்கப்புறம் நமக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு தான், ஆனால் இப்போ சுத்தமாக நீங்கள் என்னை மறந்துட்டீங்க, மயு கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியல, அங்கேயும் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கோபி சொல்லுவாங்க, அங்கே வந்தால் தான் நீ என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கே, வெளியில் போங்கிறியே, அங்கேயே எனக்கு நிம்மதி இல்லை, அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காகலாம் நீ வீட்டை காலி பண்ணிட்டு போகாது அப்படின்பாங்க. கோவமாக கோபி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நெஞ்சு வலி வந்துடும், எல்லாரும் பயந்து போய் கோபியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துடுவாங்க. டாக்டர் செக்கப்லாம் பண்ணிட்டு பார்ப்பாங்க. டாக்டர் சொல்லுவாங்க, இப்போ கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது உங்கள் ஹெல்த்தில், மாத்திரை இதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றீங்களா, ரொம்ப கோவப்படாதீங்க, இதுக்கு மேலே கோவப்பட்டீங்கன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து வந்துடும், ரொம்ப டென்ஷன் ஆகாமல் இருங்க அப்படின்பாங்க. பாட்டி டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க, ராதிகான்னு ஒருத்தி இருக்கா, அவள்கிட்ட பேசினாலே எனக்கு டென்ஷன் ஆகிடுது டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் இனியா அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ ராதிகா கிட்ட போய் கோவமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இனியா, உங்களால் தான் எல்லா பிரச்சனையும், நீங்கள் பேசுகிறனால தான் எங்கள் அப்பாவுக்கு முடியாமல் போகுது, இங்கே இருக்கிற வரைக்கும் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, நீங்கள் ஏன் திருப்பி வரீங்க அப்படின்னு திட்டுவாங்க. நீங்கள் அப்பாவோட லைஃப்லேயே வந்திருக்கக்கூடாது, உங்களால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு கோவமாக பேசுவாங்க. அப்போ பாக்கியா இனியா கிட்ட பேசாத இனியா, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இனியா கேட்கவே மாட்டாங்க, திருப்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பாக்கியா கோவம் இனியாவை அரைஞ்சிருவாங்க. இப்போ செல்வி இனியாவை சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு போயிடுவாங்க. ராதிகா சொல்லுவாங்க, நான் வேணும்னே இதெல்லாம் பண்ணலை, நான் சண்டை போடணும் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோபியை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவாங்க. வந்த உடனே ராதிகா செலியன் கிட்ட கேட்பாங்க, அவருக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க செலியன். அதுக்கப்புறம் பாட்டி ராதிகா கிட்ட ரொம்ப கோவமாக பேசுவாங்க. உன்னை டைவர்ஸ் பண்ண சொன்னேன்ல, அதுக்கு என்ன முடிவு பண்ணியிருக்க, நீ தயவு செஞ்சு இனிமேல் இங்கே வரவே கூடாது, என் பிள்ளையை விட்டுட்டு போயிரு அப்படின்னு திட்டுவாங்க. அதை கேட்டதும் ராதிகா ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டை விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாக்கியா பாட்டி கிட்ட பேசுவாங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் நல்லா இருக்கா, கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க, எல்லா பழியையும் தூக்கி ராதிகா மேலே போறீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. அது பாட்டி சொல்லுவாங்க, நியாயம் அநியாயம்னா நீ என்கிட்ட பேசாத, எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம், என் பிள்ளைக்காக நான் எது வேணாலும் செய்வேன், அவள் உனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணாங்கிறதுக்காண்டி உன்னோட நன்றி உணர்ச்சி எதில் காமிக்காத, என் பிள்ளை உயிரோட விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் கோபியோட ஃப்ரெண்டு வருவாங்க. கோபி அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, பாக்கியா கரெக்டான நேரத்தில் என் உயிரை காப்பாற்றலைன்னா நான் என்னைக்கோ போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, பாக்கியா உனக்கு இப்போ சாமி மாதிரி ஆகிட்டா போல அப்படின்பாங்க. அதுக்கு கோபி சொல்லுவாங்க, ஆமாம் என் உயிரை காப்பாற்றிருக்கா, இப்போ என் தப்பு எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இங்கே இருக்கும்போது தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, அதுக்காக நீ எவ்வளோ நாள் தான் இங்கே இருக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. உடனே கோபி ஷாக் ஆகி பார்ப்பாங்க. அதோட எபிசோட் முடியுது.